ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்னன்னா, நம்ம நிறைய எக்ஸார்சம் படங்கள் பார்த்திருப்போம். அதாவது பேயோட்டுற மாதிரியான படங்கள். அந்த வரிசையில நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படத்துல ஒரு கன்னியாஸ்திரி அவங்களோட கத்தோலிக்க திருச்சபையையும் மீறி செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது. அந்த பேயை விரட்டினாங்களா இல்லையாங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் டார்க் நன்ஸ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட்ல நீங்க எங்க இருந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இப்போ படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் வந்து நிக்க, அந்த கார்ல இருந்து யூனியாங்கிற நன் வந்து இறங்குறாங்க. இந்த பக்கமும் ஹிஜோன்னு ஒரு பையனுக்கு அவங்க வீட்டுல ஆண்ட்ரியாஸ் அண்ட் மார்க்கோ அப்படின்ற ஃபாதர் மூலியமா பேயோட்டுற சடங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேய் அவங்களால கட்டுப்படுத்த முடியாம பேயோ ஆண்ட்ரியாஸ் ஃபாதரை பறக்க விட்டுட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஜூனியர் சிஸ்டர் வெளியில நின்னு ஒரு தம்ம பத்த வச்சுட்டு அந்த தம்ம கீழே போட்டுட்டு பயங்கர தைரியமா கையில ஒரு கேனோட அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. நுழைவாயிலே ஒரு மாதா ஸ்டாச்சு இருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பவும் மாடி ஏறி மேல போறாங்க. மேல பாத்தீங்கன்னா ஃபாதரோ வீட்டுல இருக்க கபோர்ட்ல அப்படியே சாஞ்சபடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை ஒரு வெட்டுக்கத்தி வந்து ஷோல்டர்ல குத்திக்கிட்டு அவரோட ட்ரெஸ் அப்படியே அந்த கபோர்ட்ல மாட்டிட்டு இருக்க அதை மார்க்கோன்ற ஃபாதர் உருவிட்டு இருக்காருங்க. இந்த பொசிஷன்ல இருக்கும் போது சிஸ்டரோ உள்ள நுழைஞ்சவங்க அந்த பையனோட முன்னாடி உட்காந்து அவனை பார்த்த உடனே அவனுக்கும் பயங்கரமான கோவங்க. ஓ, பேயோட்ட வந்திருக்க பொம்பளை நீதானா? நீ சரியான ரகடான பொம்பளையாச்சே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நக்கலா பேச டக்குனு உங்க கையில வச்சிட்டு இருந்த அந்த கேனை எடுத்து அவன் தலையில பொதன்னு கொட்ட பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த மார்க்கோவோ ஜப தண்ணியா அப்படியே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அவன் உடம்பே தீப்புண்ணு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஆயிடுதுங்க. அந்த இடத்துல துடியா துடிக்கிறான். சும்மா பேசிட்டு இருக்காம கையில இருக்கிற பெல் எடுத்து கடகடன்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான பிரேயர் விடாம பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட லைஃப் ஸ்டைல அதே மாதிரி ஹிஜூனோட லைஃப் ஸ்டைலையும் காட்டுறாங்க. ஹிஜூன் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தண்ணியில குதிச்சிருப்பான், அதையும் இந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல இவன் சூசைட் பண்ணிக்கிட்டதுனாலதான் சாத்தான் இவனை நெருங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்பவும் அவன் உடம்புல இருக்க பேய் கண்ட்ரோல் ஆகலங்க. சோ டக்குன்னு அவங்க அவனோட தலையில கை வச்சு ப்ரே பண்ணும் போது அவனோ இவங்கள பார்த்து உனக்கு சாதாரண சாவெல்லாம் வராது, நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அந்த நெருப்பு கடல்ல உன்னோட உடம்பு எரிஞ்சு சாம்பலா மாறும். அது மட்டும் இல்ல நரகத்துல என்னோட சர்வன்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்க, அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப கேட்க அவன் பதிலே சொல்லாம இன்னமும் அவங்கள ரேக் பண்றதுலயே இருக்கிறான். நீ எல்லாம் மத்த நன்ஸ் மாதிரியா இருக்கிற, நீ ரகடான பொம்பளை அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவங்க கையில இருந்த மாதா ஸ்டாச்சுவை எடுத்து அவன் வாயில திணிக்க அந்த நேரத்துல அவனோட நாக்கு கண்ட்ரோல் ஆகுது இல்லையா, அதனால ஃபாதர் மேல குத்திட்டு இருந்த அந்த கத்தி டக்குன்னு கீழே பறந்து வந்து விழ மார்க்கோவோ ஆண்ட்ரியாஸ் ஃபாதருக்கு வழிஞ்சிட்டு இருக்க, ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கான். இதுல பேயோட்டுற சடங்கு கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா ஆகல, அவனை காப்பாற்றவும் முடியல. இப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்து இவங்களுக்கு இருக்கிற ஒரே தாட் இவனை பிடிச்சிருக்கிற பேய் என்னன்னு அதோட பேரை ரிவீல் பண்ணல, இவனோட உயிரை காப்பாத்தியே ஆகணும். பட் அதுக்கு இடம் இல்லாம போச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேயோட்டுறதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்தாப்புல இவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவுமே சரியா இல்ல. இந்த பக்கம் ஹிஜோன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த வார்டை காட்டுறாங்க. அதுல பெரிய டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காரு. பரவாயில்லம்மா, நீங்க ஆல்ரெடி பேஷண்டா இருக்கும் போது இன்னொரு பேஷண்ட்டுக்கு இடம் கொடுத்து தாராள மனசோட உதவி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் கிட்ட இவரு நன்றி சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த அம்மாவோ இல்லங்க அந்த பையனை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரியே தெரியல, எதுக்காக இப்படி அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அவனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான், அவன் பாட்டுல இருக்கட்டுங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல கடவுள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துக்கு வந்துட்டா இல்லையா அவங்க கிளியர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிக்கேலே சிஸ்டர் வராங்க. அவங்க கையில ஒரு ஃபைல் இருக்கு, அதை டாக்டர் கிட்ட கொடுத்தோன்னே அவரும் அதுல இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இப்போ இவனுக்கு என்னமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, சார் சைக்காட்ரிக்கான பப்பலோ சார், இவனுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, நார்மலா மல்டிபிள் டிசார்டர்னால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால அவனுக்கு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா என்ன டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லையே அவரோட டிசைபிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போகும்போது இவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க நன் இல்லையா, இவங்க கண்ணுக்கு இவன் எப்படி இருக்கான்ற விஷயம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க பாட்டுல அவங்களோட டியூட்டியை பார்த்துட்டு போறாங்க. இந்த பக்கமும் ஜூகனோட அம்மா கிட்ட பப்பல டாக்டர் பேசிட்டு இருக்காரு. மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பேய் பிடிச்சிச்சுன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல சார் இவனை ஃபாதர் கிட்ட எல்லாம் காமிச்சோம், அங்கேயும் வேலைக்காகல, அதுக்கப்புறம் மாங்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சோம், அங்கேயும் ஒன்னும் சரியாகலங்க சார், எப்படியாவது இவனை குணப்படுத்திருங்க, என்னால வெளியில வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கோ பேய் ஓட்டுறதுக்கோ காசு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும் போது அதை கேட்டுட்டு, இங்க பாருங்கம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் தான், இங்க பாத்தீங்களா இந்த புக் எடுத்துட்டு போய் நீங்க நல்லா படிச்சு இவன் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா இவன் கியூர் ஆவான்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருந்தாதான் அவன் சீக்கிரமா குணமாவான் அப்படின்னு ஒரு புக்கை கையில கொடுத்த உடனே அந்த சமயத்துல கடைசியா ஒரு நன் தான் இவனை எக்ஸார்சம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன ஒரு நன் லேடி நன் தான் பேயோட்டினாங்களா அப்படின்ற மாதிரி இவருக்கும் புதுசா ஒரு ஆச்சரியம் வருது. இந்த பக்கம் ஜூனியர் சிஸ்டரோ கேத்தலிக் கமிட்டில நின்னு பயங்கர போல்டா அந்த பையனை குணப்படுத்த
இல்லைன்னா அவன் இறந்து போயிடுவான், சீக்கிரமா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வாதாடி கேட்க, இல்லம்மா ஹாஸ்பிட்டல்ல ஒன்ஸ் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி பேய் ஓட்டின ஆண்ட்ரியாஸ் ஃபாதரும் இருக்காரு. அவனுக்கு 12 சாத்தான்கள்ல ஒரு சாத்தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டெஸ்டிமோனியா அவரும் கொடுத்துடுறாருங்க. அடுத்து ஆண்ட்ரியாஸ் ஃபாதர் கிட்ட அந்த பையன் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் தானே லாஸ்டா பேய் ஓட்டின சடங்குல இருந்தாரு. அவர் ஒரு அட்டைப்பெட்டியில சில திங்ஸ் கொடுக்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல டிராயிங்ஸ் இருக்கு, அவனை பத்தின டீடைல்ஸ் இருக்கு. அப்போ அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட விஷயத்த அவர்கிட்ட கேட்கும் போது, ஆமாமா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கு அந்த காட்சியையும் காட்டுறாங்க. அடுத்து அவன் டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் தான் வரைஞ்சானா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்க, எல்லாத்தையும் அவன் தான் வரைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இவனுக்கு இப்ப பேய் ஓட்டுற சடங்கு நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அன்அஃபிஷியல், அதனால சில ரெக்கார்ட்ஸ் கேத்தலிக் கம்யூனிட்டியே எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. பட் ஆண்ட்ரியாஸ் ஃபாதரும் ஜன்னல்ல இருந்து அவங்க போறது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதுங்க, முகத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஜூனியா சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்கான். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டரோ உங்க யுட்ரஸ்ல இருந்த கேன்சர் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான டீடைல கொடுத்த உடனே இவங்களும் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவேனா அப்படிங்கிற மாதிரி பரிதாபமா கேக்குறாங்க. அப்படியே திங்க் பண்ணிட்டு இருந்தவங்க, இதே ஹாஸ்பிட்டல்ல தானே பப்பலோ டாக்டர் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட கேட்ட உடனே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க சாவறது கூட அவங்களுக்கு முக்கியமா தெரியல, அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடுறாங்க. சோ அடுத்த சீன்ல அந்த டாக்டரை மீட் பண்ணும்போது அவரோ ஆல்ரெடி ஒரு நன் தான் ஹிஜூனுக்கு பேயோடி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போய் அது யாரு என்னன்னு விசாரிச்சு வச்சிருக்காரு. அவரு இவங்க வந்த உடனே, வாங்க சிஸ்டர், லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப நீங்களும் பேயோட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் வாரியர்ஸ் ஆஃப் லைட்ஸ் பேர் இல்லையா, அதாவது டார்க் நன்ஸ், பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு பேய் எல்லாம் பிடிக்கல, அவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் இருக்கு, இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டோம் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணாம இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹிஜூன் பெட்ல படுத்திருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சோகமா பேசுறாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இவங்க கடன் வாங்கி இவனுக்கு ட்ரீட்மெண்ட், இந்த பேயோட்டுற சடங்கு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ கடன் கொடுத்தவங்க காசு திரும்ப கேட்பாங்க இல்லையா, அதனால அவங்க நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டின உடனே அவங்க மனசொடைஞ்சு போய் போனை கட் பண்ணிட்டு ஹிஜூனை ஒரு பக்கம் பாக்குறாங்க. அடுத்து அங்க இருக்கிற ஒரு டூல்ஸ் எடுத்து கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சிஸ்டரோ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க டாக்டர், அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அவனுக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல, சீக்கிரமா அவனோட பேயை விரட்டி ஆகணும், இல்லனா அவன் சித்துருவான், அவனுக்கு இந்த 12 சாத்தான்ல ஒரு சாத்தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மிக்கேலே டாக்டர் தலை தெறிக்க ஓடி வந்து, டாக்டர் ஜுகுனோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஜுகுனோட அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி ஸ்பாட் அவுட்டுங்க கீழே காட்டுறாங்க. அவங்க இறந்து போன இடத்தை சுத்தி நிறைய பேர் கும்பலா நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்களோ எந்த இடத்துல இருந்து குதிச்சாங்களோ, ஜுகன் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்களோ அந்த ரூமை பார்த்து தயவு செஞ்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உருக்கமா ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத மிக்கேலே சிஸ்டரும் கவனிக்கிறாங்க. மிக்கேலே சிஸ்டர் நோட் பண்றதை இவங்களும் நோட் பண்றாங்க. அடுத்து பயங்கர சோன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க கார் எடுத்துட்டு வந்து மிக்கேலே சிஸ்டர் நின்னுட்டு இருக்கும் போது, நானும் அந்த ஃபியூனரலுக்கு தான் போறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் கார்ல ஏறிக்கிறாங்க. 2 பேரும் ஃபியூனரலுக்கு போறாங்க. செரிமனி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே அவங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து பயங்கரமா ஐஸ் வச்சு அவங்க கிட்ட எப்படியாவது ஜுகுனை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கல. ஓ இதுக்காக தான் என்ன தனியா கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, பாருங்க உங்களை பேய் ஓட்டுங்கன்னு சொல்லல, அங்க இருந்து ஹிஜூனை எப்படியாவது தனியா கூட்டிட்டு வந்துருங்க, நீங்க கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் டாக்டருக்கு சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க, அந்த பையனோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மிக்கேலே சிஸ்டர் வாங்கிட்டு போகும்போது இவ சரியான பைத்தியமா இருப்பா போல இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் மிக்கேலே சிஸ்டருக்கு ஜூனியா சிஸ்டர் மேல கான்பிடென்ட்டே வரல. வீட்டுக்கு வந்த உடனே யுனியாவோ அவன் பேசினதெல்லாம் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு பாக்குறாங்க. பட் அவன் இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனோட நேம ரிவீல் பண்ணல. ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா அவனோட பேயோட நேம ரிவீல் பண்ணாதான் இவங்களால கரெக்டா அந்த சாத்தான ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல சடங்க பண்ணி அந்த பேயை ஓட்ட முடியும். பட் அதுவோ பயங்கர பிரில்லியண்டா இவங்களை திட்டுறதுலயே குறியா இருந்துச்சு. சோ இதெல்லாம் நமக்கு கை கொடுக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மறைமுகமா இந்த டெரோட் விளையாடுவாங்க இல்லையா, அந்த ஒரு பழக்கம் இருக்கு. சோ ஒரு புக்ல அவங்க அந்த டெரோட்டோட கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து டேபிள் மேல வச்சு 2 கார்ட்ஸ் எடுக்கும் போது டெத் அப்படி இப்படின்னு வந்தோடனே இவங்களுக்கும் மனசு பயங்கர சஞ்சலமாயிடுது. அப்போ அவங்களுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது இவங்க அவங்களோட சிஸ்டர் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க இதே டெரோட் கேம். அந்த சமயத்துல ஹேங்கிங் மேன் கார்டு வரும், அதாவது உன்னோட முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கார்டு வந்தோன்னா அந்த கார்டை பார்த்துட்டு உன்னோட முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க தனியா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல யாரோ டோர் நாக் பண்ற மாதிரி இருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்ட்டு இவங்க கதவை திறந்துட்டு போய் பார்த்தா அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போற மாதிரி இருக்கு. இவங்க சின்ன குழந்தையில அவங்க சிஸ்டர் கிட்ட சொன்னாங்க இல்லையா,
அவங்களும் அந்த கார்டை பார்த்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. அந்த ஞாபகங்கள் இவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கு. சோ இவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாங்க் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவங்களை கியூர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேயோட்டுற சடங்கு நம்மளால பண்ண முடியல, அந்த மாங்க் கிட்ட கூட்டிட்டு போய் கிளியர் பண்ணலாம், அவனை எப்படியாவது கியூர் பண்ணா போதும் அப்படின்ற ஒரே தாட்ல இவங்க இருக்காங்க. அடுத்த சீன்ல மிக்கேலி சிஸ்டர் ஹிஜுனை ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாம கூட்டிட்டு வர இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹிஜுனை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா மாங்க் கிட்ட போயிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம மாங்க் கிட்ட போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே மிக்கேலி சிஸ்டருக்கு செம டவுட். நீங்க தானே பேயோட்டுற சடங்கு பண்றதா இருந்தீங்க, இப்ப மாங்க் கிட்டன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்க, ஆமா நான் கூட சின்ன வயசுல எனக்கு இது மாதிரி இன்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும் போது அந்த மாங்க் கிட்ட தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நம்ம முறைப்படி பேய் ஓட்டணும்னா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இருந்தா மட்டும் பத்தாது, நிறைய பேர் நம்ம கூட இருக்கணும். இப்ப நம்ம போற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கரெக்டான விதத்துல இந்த பேய் ஓட்டுறதுக்கு வழிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருக்கான், அவனுக்கு சரியா பேச்சு வரல. இவங்க போன உடனே அவங்கள என்ன பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்கள உள்ள அனுப்பிடுறான். அவங்களும் அங்க இருக்க தலைவியை பார்க்க போயிருக்காங்க. அந்த சமயத்துல ஹிஜூன் கிட்ட அங்க இருக்கிற பப்பீஸோட நேம் வந்து ரைஸ் கேக் அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறான். ஏன்னா அவனால பேச முடியாது. அதை பார்த்துட்டு இவனும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. அப்போ உள்ள இந்த ரெண்டு சிஸ்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த தலைவி மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து பரவாயில்லையே இங்க சிஸ்டருங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிட்டு, சரி அந்த பையனை பார்த்தா ரொம்ப அமைதியா தான் தெரியுது, பேயோட்டுற சடங்கு ஆரம்பிக்கலாம், அவனுக்கு தண்ணியில பேய் பிடிச்சதுனால தண்ணியில தான் அதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சடங்கையும் ஆரம்பிக்கிறாங்க. கடல் கரை ஓரமா அவனை கூட்டிட்டு போய் ஒரு குல்லா மாதிரி போட்டு ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோப்பா எல்லாம் வச்சு ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் அவங்க சைட்ல இருந்து என்ன பிரேயரை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உக்கிரமா இந்த பிரேயர் நடந்துட்டு இருக்கு. இந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும் போதே கோழிகள் எல்லாம் நேர்ந்து விட்ட மாதிரி தண்ணிக்குள்ள விடுறாங்க. அப்புறம் ஏதோ கல்லு மாதிரி துணியில கட்டி கட்டி போடுறாங்க. அவ்வளவுதான் டக்குன்னு அவனோட வாய்ஸே மாறி நீங்க என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்த, அவ்வளவுதாங்க அந்த பக்கம் இந்த பேயோட்டுற சடங்கு நடத்திட்டு இருக்க லேடியோ ஒரு பானை மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த பானை உடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. அதுல அவங்களோட கால் எல்லாம் அந்த பானையில குத்தி ரத்தமாயிடுது. இதுக்கு மேல அவனுக்கு பேயோட்ட முடியாதுன்னு தீர்க்கமா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோழியோட தலையெல்லாம் கட்டாகி தனியா மிதந்துட்டு இருக்கு. இதனால என்ன தெரியுது, அந்த தண்ணிக்குள்ள அந்த பேய் வந்து இது மாதிரியான வேலைகளை செஞ்ச உடனே அங்க இருக்கவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. இந்த தடவையும் சரியா பேய் ஓட்ட முடியல, ஃபெயிலியர்ல முடிஞ்சிருது. இருந்தாலும் ஹிஜன் ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆகி இருந்தான், அதே இடத்துல அவனை கொண்டுட்டு போய் திரும்ப பெட்ல டாக்டருக்கு தெரியாம வைக்கணும். இதெல்லாம் பார்த்த மிக்கேலி சிஸ்டருக்கு நம்பிக்கையே வரல. அவனை பேசாம அப்படியே ஹாஸ்பிட்டல்ல அண்டர் ட்ரீட்மெண்ட்ல விட்டுருங்க, அவன் கியூர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் அவனோட பெட்ல வைக்க போகும்போது பப்பலோ டாக்டருக்கு இது தெரிய வந்துடுது. எங்கம்மா ஹிஜனை எங்க கூட்டிட்டு போனேன் அப்படின்னு கேட்ட உடனே வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மாவோட இறுதி சடங்கை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி மிக்கேலி டாக்டர் போய் சொல்றாங்க. இல்ல அவனோட டிராயிங்ஸ் எல்லாம் பாரு, இந்த டிராயிங்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ அந்த நன்னை மீட் பண்ணியா, அந்த நன்னி கிட்ட கூட்டிட்டு போனியா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்ட உடனே இவங்க எதுவும் சொல்லல, அமைதியா நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்க பாரு என் மேல நம்பிக்கை வை, நீ தான் ஒரே சாட்சி, அவனை நான் கியூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் தைரியம் வந்துடுது. அந்த இடத்த விட்டு சந்தோஷமா போறாங்க. வெளியில போகும்போது அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற ஒரு பேஷண்ட் எனக்கு கியூர் ஆயிடுச்சுமா, நான் என் புள்ள கிட்ட போக போறேன் அப்படின்ற மாதிரி மிக்கேலி சிஸ்டரோட கையை பிடிச்சி பேசும்போது, பரவாயில்லையே நீங்க நல்லாயிட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க கையை இவங்க தொட போகும்போது தான் அந்த இடத்துல அவங்க இல்லன்றதே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேய்க்கை அவங்கள பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு கொலை நடுங்கி போயிடுறாங்க. குடு குடுன்னு ஓடி போய் அந்த பேஷண்ட் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருந்தாங்களோ அங்க பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டதா அங்க இருக்க டாக்டர் டிக்ளேர் பண்ண, அவ்வளவுதான் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜூனியர் சிஸ்டர் காட்டுறாங்க. அவங்க தனியா வீட்டுல இருக்காங்க. இருக்க ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. கேன்சர் அதிகரிக்கிறதுனால வாமிட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்காங்க. இவங்க அடுப்புல ஏதோ பால் குக்கர் வச்சிருக்க மாதிரி இருக்கு, அது விசில் அடிக்குது. அதை போய் அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் இவங்களுக்கு அந்த விசில் சத்தம் கேட்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ல காதெல்லாம் போத்திட்டு நிக்கும் போது கதவு படபடன்னு தட்டுது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா மிக்கேலி சிஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட வந்து நிக்க அவங்கள கூப்பிட்டு உள்ள பேசும்போதுதான் ஹிஜுனை பப்பலோ ஃபாதர் ஒரு சேப்பல்ல கொண்டுட்டு போய் தனியா வச்சிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போறாங்க. அதுவோ பயங்கரமான காட்டுக்குள்ள அடர்ந்த பனிமூட்டங்களோட கண்ணே தெரியாத அளவுக்கு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அவங்க இறங்கி போகும்போது அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த ஆடுகள்லாம் தலை வெட்டப்பட்டு செத்து போய் கிடக்குது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. பொறுமையா அந்த சேப்பல்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா பப்பலோ ஃபாதர் ஹிஜுனை ஒரு சர்ச்சுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காருங்க. இவங்க மூணு பேர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போன உடனே ஹிஜுனோட ஃபேஸ பார்க்கணுமே, அவ்வளவுதான் பயங்கர விகாரமா இருக்கு. என்ன பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் என்ன லேப் ராட் மாதிரி இருக்கா அப்படின்னு பப்பலோ ஃபாதர் அலர்ட் ஆறாங்க. அதுக்குள்ள அவனோ பயங்கரமா வன்மமான முறையில மிக்கேலி சிஸ்டர் பார்த்து கண்டிப்பா ஜுகோனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு திரும்பவும் ஜூனியர் சிஸ்டரையும் பயங்கரமா கலாய்க்கிறான். அப்படியே ஃபாதரை பார்த்து உங்க அம்மா மாதிரி நீயும் பைத்தியம் முடிச்சு சாக போறேன்னு சொன்னவன் அவர் கையாலே அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்க வைக்கிறான். அதை பார்த்துட்டு மிக்கேலி சிஸ்டர் உடனே போய் அவரை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜூனியர் சிஸ்டரோ கையில கொண்டுட்டு வந்த அந்த புனித நீரை எடுத்துட்டு போய் அவங்க மேல கொட்டலான்ட்டு கேனோட மூடிய திறந்துட்டு இருப்பாங்க. அந்த
அந்த சமயம் பார்த்து அவன் டக்குன்னு மேல ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குங்க, அத பார்க்க அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஆட ஆரம்பிக்குது. அவனோட இன்டென்ஷன் என்னன்னா அந்த ஸ்டாச்சு ஜுகுன் மேல விழணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜூனியர் சிஸ்டரும் வேகமா ஓடி போய் அவனோட மேல விழுந்து அவனை காப்பாத்துறாங்க. அந்த டெவிலோ ஜூனோட உடம்பு ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே டக்குன்னு மெக்கேலி சிஸ்டர் அந்த கேன் ஓபன் ஆகி இருந்துச்சு இல்லையா, அந்த புனித நீரை எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்ட அப்படியே துடிக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரென்த்தே இல்லாம படுத்திருப்பா. ஆனா அவன் உடம்புல இன்னும் டெவில் இருக்கு. கீழே கிடக்குற கிராஸ் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை அவனும் பார்க்க ஜூனியர் சிஸ்டரும் பார்க்க டக்குன்னு அவன் கையில எடுத்து ஜூனியர் சிஸ்டர் அப்படியே குத்திடுறான். குத்தும் போது அவன் உடம்புல இருந்து அந்த டெவில் போக ஜுகுனோ அதை பார்த்துட்டு சிஸ்டர் என்ன கொன்னுடுங்க, நானும் அம்மா எங்க போனாங்களோ அங்கே போயிடுறேன், இனிமே நான் வாழ தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு திரும்பவும் எனக்கு வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுவான். அதை பார்த்துட்டு ரெண்டு சிஸ்டருக்கும் மனசே இல்ல. அப்பதான் ஃபாதரும் உணர்றாரு இந்த பையனோட உயிர் ரொம்ப முக்கியம், அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. திரும்பவும் அவனை கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இந்த ரெண்டு சிஸ்டரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழிமுறை அந்த டரோட்ன்ற கார்டு இருக்கு இல்லைங்களா, அது மூலியமா எப்படியாவது சாத்தனை விரட்டலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜூனியர் சிஸ்டரோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த 12 டெவில்ஸ்ல எனக்கு பிடிச்சது காங் சூகுன்ற டெவில், சோ அதுதான் அந்த டெவிலோட உண்மையான பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட பத்தி பேசுறாங்க. ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையுமே மான்ஸ்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்து இப்படி சிஸ்டரா மத்தவங்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க கையில இருக்கிற அந்த டெரோட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதுல 2 சாவி போட்ட மாதிரியான பிக்சர் இருக்கு. அந்த சாவிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஜுகுன் சிஸ்டர் கேட்ட உடனே அதுவோ கன்ஃபெக்ஷன் பண்ற மாதிரியான ஒரு அர்த்தம், அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி மொத்த பாவ மன்னிப்பையும் என்டையர் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும் கேட்பாங்களோ அது மாதிரியான ஒரு கீ அது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே அடுத்து இவங்களுக்கான சப்போர்ட் வேணும் இல்லையா, அதுக்காக அந்த டெரோட் கார்டையை யூஸ் பண்ணி அதுல இருந்து என்ன செய்தி கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஜுகுன் சிஸ்டர் அந்த கார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மிக்கேலி சிஸ்டர் கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. அதுல வந்திருக்க படமும் கீழே போட்டிருக்க எழுத்துக்களும் ஒண்ணு கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா இதுல ஒரு மாஸ்டர் இருக்காரு, அந்த மாஸ்டருக்கு கீழே நிறைய பேர் இறந்து போயிருக்க மாதிரி இருக்காங்க. சோ மாஸ்டர் உயிரோட இருக்கிறாரு, கெட்டது மட்டும் தான் இறந்து போயிருக்கு, அதனாலதான் அதுக்கு கீழே டெத்துன்னு போட்டிருக்காங்க. அடுத்த பிக்சர்ல மாஸ்டர் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆனா அவரோட முகத்துல எந்த ஒரு சஞ்சலமும் இல்ல. அவருக்கு கீழே 2 சாவி போட்டிருக்கு, அது சொர்க்கத்தை நோக்கி போற வழி. அடுத்த கார்டுல என்ன இருக்கும், 6வது கார்டுல என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜுகுன் சிஸ்டர் கேட்ட உடனே அந்த கார்டையும் எடுத்து பாக்குறாங்க. அதுல லவ்வர்ஸ்னு வந்திருக்கு, அதாவது மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, 2 பேரு ஒற்றுமையா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் இருக்காங்க. யூனியா சிஸ்டரோ பேய் ஓட்டும் போது அந்த இடத்துல மாஸ்டர் ரோல் பிளே பண்ண போறாங்க. அப்போ லவ்வர்ஸ்ங்கும் போது இன்னும் 2 பேர் வேணும் இல்லையா, அதுக்கு ஒண்ணு மிக்கேலி சிஸ்டர் இருக்காங்க, வேற ஒருத்தரோட துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஆண்ட்ரியாஸ் ஃபாதர் இருந்தார் இல்லையா, அவரோட ஹெல்ப் கேட்க போகலான்ட்டு இவங்களும் அவரோட வீட்டுக்கு போறாங்க. பட் அவரோ ஆல்ரெடி பேய் புடிச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா. சிஸ்டர் அங்க போன உடனே பயங்கர நெகட்டிவா பேசுவாரு. அது மட்டும் இல்ல அவர் சொன்ன அந்த 12 டெவிலுக்கான தகவலும் கொஞ்சம் கொஞ்சம் பொய்யா இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவங்க கேட்டுட்டு ஃபைனலா அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்றத உணர்ந்தவங்க டக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஜன்னல் ஸ்கிரீனை விளக்க அந்த சூரிய வெளிச்சம் அவர் மேல பட்ட உடனே அப்பதான் அவரோட முழு ரியாக்ஷனே தெரியுதுங்க. அவர் உடம்புலயும் ஒரு சாத்தான் இருக்கு, அந்த சூரிய ஒளி போட்டு அப்படியே பொசுங்கிட்டு இருப்பாரு. இவங்களை புடிச்சு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஜப்ப தண்ணிய ஊத்துன உடனே அதே இடத்துல சுருண்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன, அவரோட உடைமைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது அந்த 2 சாவி, அது இவங்களுக்கு வேணும்னா வேட்டிகன் சிட்டிக்கு போகணும். அங்க போய் ஒரு பெரிய ஃபாதரை பார்த்து பேசும்போது அவருக்கோ இவங்க பேசுற மொழி புரியலங்கிறதுனால ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூடவே உட்கார வச்சிருக்காரு. அவரு என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஜுகுனுக்கு பிடிச்சிருக்க ஆவிய ஓட்டுறதோ பெரிய கான்பிடென்ஷியலான விஷயம், சோ எங்க சைட்ல எந்த ஹெல்ப்பும் இல்ல அப்படின்னு கேட்ட உடனே இவங்களும் கெஞ்சி கூத்தாடி அந்த சாவியை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல திரும்பவும் அந்த மாங்க் லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட உடனே இல்ல நீங்க சொல்ற டேட்ல எங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, இங்க இருக்கவங்க யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட திரும்பவும் அவங்களோட கேத்தலிக் கமிட்டியில போயிட்டு பேசி பாக்குறாங்க. அங்கேயும் யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரல. சரிம்மா இந்த பேயோட்டுற சடங்கு எங்க நடத்த போற அப்படின்னு கமிட்டில இருந்து ஒரு ஃபாதர் கேட்ட உடனே ஜுகுனோட வீட்லயே நடத்தலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜூனியர் சொன்ன உடனே அதுக்கு அடுத்து ஜூனியர் சிஸ்டரும் ஹெல்ப் கேக்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி. நீங்க வேணும்னா பப்பல ஃபாதரை யூஸ் பண்ணி நீங்க இந்த எக்ஸார்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சனை வச்சு என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, வேற யாராவது ஒருத்தவங்க வேணும், நம்பிக்கையான ஆள் வேணும்னு இவங்களோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க அந்த ஃபாதரோ இல்லம்மா பப்பல ஃபாதர் வந்து ஒரு டாக்டராவும் இருக்காரு, அதனால உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல வேற வழி இல்ல என்ன பண்றது, அந்த இடத்துல இருந்து கோவமா போயிடுறாங்க. இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஹெல்ப்புக்காக ஒரு ஆள் கிடைக்கலையே அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷனோட தூங்குனவங்க மறுநாள் எழுந்துக்கிறாங்க. அன்னைக்கு தாங்க அந்த பேயோட்டுற சடங்கும் நடக்க போகுது. கமிட்டியில சொன்ன மாதிரி திரும்பவும் கிம்ம போய்
போய் மீட் பண்றாங்க. அவரோ இந்த தடவை ஜுஹூனை உங்களால பாப்டிசம் பண்ணி பேய் ஓட்ட முடியலன்னா அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க, வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு குல்லா மாதிரி போட்டு கூட்டிட்டு வராங்க. இவனை கார்ல வச்சு ஜுகுனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த சமயத்துல அந்த கார் முழுக்க ஸ்மெல் வந்து மிக்கேலி சிஸ்டர் காரை நிறுத்தின உடனே வாந்தி எடுக்க அதை பார்த்துட்டு இங்க பாரு அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் உன்னால ப்ரீத் பண்ண முடியாம இப்படி வாந்தி எடுத்த அப்படின்ட்டு அவங்க பாட்டுல கேஷுவலா எப்பவும் போல தம்மு பத்த வைக்க அந்த பக்கம் பப்புல ஃபாதரை காட்டுறாங்க. அவரு ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கேத்தலிக் சர்ச்ல இருந்து இவருக்கு ஒரு பெட்டியில உதவியும் வருதுங்க. அதை வாங்கிட்டு இந்த ரெண்டு சிஸ்டரையும் மீட் பண்ண வராரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அவனை கூட்டிட்டு போய் அவனோட வீட்டுல பெட்ல படுக்க வச்சு கை கால்கள் எல்லாம் கட்டி முகத்துல அந்த குல்லா மாதிரி இருந்துச்சு இல்லையா அதை போட்டு விட்டுட்டு பருத்தி பஞ்சு இருக்கு இல்லைங்களா அதுல ஒண்ணு எடுத்து அவனோட தலையில வைக்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பருத்தி பஞ்சு கருப்பு கலர்ல மாறிடுங்க. அதை பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு மிக்கேலி சிஸ்டர் கேட்க ஒன்னும் இல்ல, ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த பருத்தி பஞ்சு கருப்பாச்சுன்னா டீமன் இவனோட உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே மேடம் நீங்க ஒரு நன் ஷாமன் மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்க இப்போ ஷாமன் மாதிரி மந்திரம் பண்ண போறீங்களா இல்ல நன் மாதிரி பிரேயர் பண்ணி பேய ஓட்ட போறீங்களா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல யூரோப் சைட்லாம் இப்படிதான் பண்றாங்க, இதுல ஒரு தப்பும் இல்ல, நம்ம இவன் உடம்புல இருந்து அந்த சாத்தானை வெளியில அனுப்பணும் அவ்வளவுதான், அதுக்கு நம்ம எந்த வழிமுறையை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரகடா சொல்லிட்டு தைரியமா பேயோட்டுற சடங்குல இறங்குறாங்க. ஆனா சிஸ்டரோ ஹெல்த் செக் பண்ணணும்னு சொன்ன உடனே நீங்க தான் டாக்டர் ஆச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க பேக்ல இருந்து ஸ்டெத்தஸ்கோப்பும் ஒரு சின்ன லைட்டரையும் எடுத்து ஹார்ட் பீட்டை செக் பண்ணிட்டு கண்ணை செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க டக்குன்னு முழிப்பா. அதை பார்த்துட்டு மிக்கேலி சிஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த சமயத்துல ஃபாதர் உள்ள நுழைய இவங்களும் பேயோட்டுறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்கணும் இல்லையா, அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிறாங்க. அவரு தன்னோட கழுத்துல இருக்க துணியை எடுத்து யூனியா சிஸ்டருக்கு போத்தி விட அவங்களுக்கும் இவர் மேல கான்பிடென்ட் வருது. பட் அவரோ எக்காரணத்தை கொண்டோ உங்களோட தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க, விடாம பிரேயர் பண்ணுங்க, அது உங்களை செட்யூஸ் பண்ணி உங்களோட தன்னம்பிக்கையை எடுத்துக்க பாக்கும், அதோட வழியில அது இழுக்க பாக்கும், இதெல்லாம் ஜெயிச்சு அதோட பேரை கேட்டு அது நீங்க காசு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. மொபைல்ல பக்தி சாங்க வச்சுட்டு அங்க இருக்கிற இடம் ஃபுல்லா கேண்டில் ஏத்தி வச்சுட்டு விடாம பிரேயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மிக்கேலி சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் இந்த பையனை நெருங்கி பிரேயரையும் பண்ணிக்கிட்டு அவனோட நெத்தியில சிலுவைய போட டக்குன்னு அவன் முழிப்பானா. அவ்வளவுதாங்க, அக்கா எனக்கு வலிக்குதுக்கா என்ன விட்டுடுக்கா, உன் பேரு சுகாவா அப்படின்னு கேட்ட உடனே என்னடா இவ்வளவு நேரமா உன்னோட பேரை கேட்டேன், என்னோட பேரை கரெக்டா சொல்ற, அப்ப நீ என்னோட தம்பினா சிஸ்டர் பார்த்து கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில பேசுறான். அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு இன்னும் மிக்கேலி சிஸ்டருக்கு பயம் வந்துருது. கடகடன் ஃபாஸ்டா கத்தி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு சிலுவையை எடுத்துட்டு வந்து அவனோட மேல வச்சு அம்மிக்கு அப்படியே பிரேயர் பண்ண அவன் துடிப்பான் பாருங்க. அவன் உடம்புல ஃபுல்லா அந்த டீமன் வந்துருது. இந்த போராட்டத்துல அங்க இருக்கிற கேண்டில் எல்லாம் அணைஞ்சு போயிடுது. பாடிட்டு இருந்த மியூசிக்கும் ஸ்டாப் ஆயிடுது. அதை பார்த்த உடனே எப்படியாவது ஃபியூஸை போட்டு கரண்ட் ஆன் பண்ணுமா அப்படின்னு சொல்ற உடனே மிக்கேலி சிஸ்டரும் அதை பண்ணிடுறாங்க. இங்க கேண்டிலையும் திருப்பி ஏத்தி வச்சு ஃபாதர் அவங்க கழுத்துல ஒரு துணியை போட்டாரு இல்லையா அந்த துணியை எடுத்து அவனோட முகத்துல போட்டு திரும்பவும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களோட பலகீனத்தை சொல்லும் போது இல்லடா நான் உன்னை நம்ப மாட்டேன், ஆல்ரெடி நீ என்னோட அம்மாவை கொண்டுட்ட, என்ன சார்ந்தவங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அதுவோ கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு ஆமா அவங்க அம்மா நான் தான் கொன்னேன் அப்படின்னு பயங்கரமான கெட்ட வார்த்தையில இவங்களையும் பேசிட்டு அப்படியே கோவப்படுத்த வைக்குது பாருங்க. சோ அதை தாங்க முடியாம அந்த சிலுவையை போட்டு அவங்க பயங்கரமா பிரஸ் பண்ணுவாங்க. அவனும் ஒரு பக்கம் துடிக்கிறான், ஒரு பக்கம் பயங்கரமா அந்த பேய் அவனை ஆட்டி படைக்கிறதுனால புடிச்சு அவனை உழுக்குன்னு உழுக்கிட்டு அதே சமயத்துல பேட் வேர்ட்ஸும் பேசிட்டு இருக்கான். அதுல பயங்கரமா கத்த வேற செய்யறான். அப்பதாங்க ஒரு சின்ன டியூப் மாதிரி கட்டுறாங்க. அது ஃபுல்லா நிறைய எலிகள்லாம் வந்து அப்படியே நிறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கு. அந்த வீடே கடகட கடன்னு ஆட ஆரம்பிக்குது. அங்க இருக்க சிலுவையெல்லாம் பொட்டு பொட்டுன்னு கீழே விழ இவங்க ரெண்டு பேரும் விடாம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மிக்கேலி சிஸ்டர் கழுத்துல இருந்த சிலுவை அப்படியே அருந்து போய் ஜூனியா சிஸ்டரோட கன்னத்துல ஒரு கீரலை போட ரெண்டு பேரும் ஒரு சேர பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்குள்ள அந்த டீமன் இன்னும் வளருதுங்க. திரும்பவும் ஒரு சிலுவையை எடுத்து அவன் மேல வச்சு ப்ரே பண்ணிட்டு அந்த ஜப தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அவனும் அந்த நெருப்புல வெந்தா எப்படி துடிப்போம் அது மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க எல்லாம் என்ன கடவுள் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே மிக்கேலி சிஸ்டர் சிலுவையை ஏத்தி புடிச்சு பயங்கரமா ப்ரே பண்றாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, கடவுள் தான் மனுஷனை படைச்சானா இல்ல கடவுளோட உடம்புலதான் நீங்க எல்லாம் பிறந்தீங்களா, இதெல்லாம் உண்மையா, எங்க இருக்கா உங்க கடவுள், நான் தான் கடவுள், என்ன முட்டி போட்டு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அதே சமயத்துல நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் ரொம்ப மோசமா பேசுவான். நெக்ஸ்ட் நான் 233 வருஷம் உயிரோட இருக்கேன். 1791 இருந்து ஆரம்பிச்சு 1846 இருந்து 1866 வரைக்கும் கிட்டத்தட்ட 103 பேரை கொண்டு இருக்கேன். இப்போ நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது, அதாவது இவன் உடம்புல 12 ஈவல் இருக்கு இல்லையா, மொத்தமும் சேர்த்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறது 2340 குழந்தைகளை கொல்ல போதான். ஃபர்ஸ்ட் விக்டிமே ஜுஹூன் தானா. இதுல ஃபர்ஸ்ட் 292, செகண்ட் டார்கெட் 471, அதுல இருந்து தொடர்ந்து
வந்து 2340 குழந்தைகளை வானம் பூமி எல்லா இடத்துலயும் இருக்கிற குழந்தைகளை துடிக்க கொல்ல போறோம். ஏன்னா குழந்தைகள் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம் இல்லையா, அவங்களையே கொண்டுட்டா வேற என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசி அவங்களோட கோவத்தை இன்னும் கிளப்பிக்கிட்டே இருக்கான். அப்ப கூட அவங்க விடாம உன் பேர் என்னன்னு திரும்ப கேட்க, எத்தனை தடவை இதே கேள்வியை கேட்ப அப்படின்னு சொன்ன உடனே, நீ இவ்ளோ டீடைல்ஸ் எல்லாம் சொல்றல, உன்னோட பேரை மட்டும் சொல்லு, நீதான் பயங்கர தைரியசாலியாச்சே அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, முட்டி போடுங்கடி, முட்டி போட்டு எனக்கு முன்னாடி பிரேயர் பண்ணுங்க, நான் தான் உங்களோட கடவுள். உங்களோட கடவுள் என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் புடுங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் சொன்ன உடனே, இங்க பாரு, நீ எங்களெல்லாம் திசை திருப்ப பார்க்காத, முதல்ல உன்னோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு ஜூனியர் சிஸ்டர் தைரியமா கேட்க, அப்பவும் அது பேர் சொல்லுங்க, போய் டக்குன்னு பைபிள் எடுத்துட்டு வந்து படி அப்படின்னு கீழே சிஸ்டரும் பைபிள் எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க. பட் அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, அப்படியே மடிச்சு போய் கந்தலா பிஞ்சு கிடக்கு. அதை பார்த்துட்டு, பாத்தி அவனோட பைபிள் கூட உனக்கு கை கொடுக்கல, உனக்கு தான் டெரோட் கார்டு இருக்கே, அந்த டெரோட் கார்டை வச்சு என்னவோ பண்ண நினைச்ச அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே தன்னையே மறந்து போய் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வீடே பயங்கரமா ஆடி அவங்க மேல ஒரு ஷெல்ஃப் வந்து நல்ல வேலையா விழற டைம்ல மிக்கேலி சிஸ்டர் அவங்கள காப்பாத்திடுறாங்க. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில இந்த ஷாமனை பார்க்க போனாங்க இல்லையா, அவங்களோ ஹெல்ப் பண்ண மறுத்துட்டாங்களே, அந்த குரூப்ல ஒரு பையன் திக்குவாயோட இருந்தான் இல்லையா, அவன் மட்டும் அங்க இருந்து கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க நடக்கிற இந்த பேயோடுற சடங்கை பார்த்துட்டு அவனும் ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பயங்கரமா 2 பேரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி டெம்ட் ஆக்கி கோவப்படுத்தி வெறி பிடிக்க வைக்கிறான். அதுல மிக்கேலி சிஸ்டர், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இவனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதாவது அந்த பேயோட டார்கெட் என்னன்னா இவங்க 2 பேருக்கும் கோவம் வந்து ஜுஹூனை அதே இடத்துல கொல்லணும். அதோட ஃபர்ஸ்ட் விக்டிம் இவன் தான். அந்த அளவுக்கு டெம்ட் ஆக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல அந்த பக்கமும் அவரோ விடாம பயங்கரமா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு அவங்களோட பிரேயர் சொல்ல, அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வருது. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க என்னன்னா இவங்க எங்கெங்கயோ ஹெல்ப் கேட்டு அலைஞ்சிருப்பாங்க இல்லையா, யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பட் இவனும் இவங்களோட வார்த்தைகளை கேட்டு அந்த பையனுக்காக இங்க வந்திருப்பான். சோ அவனும் விடாம ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஷாமன்லாம் வர மறுத்தாங்க இல்லையா, அவங்களோ இப்ப நடந்துட்டு இருக்க அந்த பேயோட்டுற சம்பவத்துல யாரு முன்ன நின்று பேயோட்டுறாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருந்த தலைவிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சோ அங்க இருக்கிற வாய்ஸ் இங்க நல்லா கேட்கணும், அந்த மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலிண்டரை செவுத்துல உடைச்சு ஓட்டையே போட்டுருவாங்க ஜிகுனா சிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த பேயோட வீரியம் இன்னும் அதிகமாகுது. அந்த பேய்க்கோ அவ மியூசிக் வாசிக்க இன்னும் கோவம் அதிகமாகுது. பயங்கரமான கெட்ட வார்த்தையில வாய மூடு அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க அந்த 2 சிஸ்டரையும் பார்த்து உடனே இன்னொரு சிலுவையை எடுத்துட்டு போய் அவன் மேல வச்சு ஒரு துணி எடுத்து அவன் வாயில வைக்க, அப்பதாங்க அவனோட டிமானிக் வாய்ஸ் கிளியரா வெளியில வருது. அந்த சமயத்துல என்ன அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கான். உடனே இந்த சிஸ்டரோ அந்த துணி எடுத்து அவங்களோட மேல போத்திக்கிட்டு சிலுவையை இன்னும் பிரஸ் பண்ண, அந்த சமயத்துல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஜூகுன் சொல்ற மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன், நீ ஒண்ணு பண்றியா, என்னோட வயித்துக்குள்ள வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி யூனியா சிஸ்டர் கேட்ட உடனே, என்னது உன் வயித்துக்குள்ளையா, ஆல்ரெடி ஜீசஸ் கிட்ட நீ புனிதமானவள்னு சொல்லி தானே பேப்டிசம் எடுத்து இந்த நன்னாவே ஆயிருக்க, அந்த கேவலமான இடத்துக்கு நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கேவலமா பேசுது. இவங்களும் விடாம பேரை கேட்க, அப்பதாங்க நான் இந்த 12 பேய்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் தலைவனான கேமிகன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், இனிமே அவங்க கடைசி பிரேயர் சொல்ல வேண்டிய நேரம். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க ஷாமன் ஒருத்தர் மியூசிக் எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தான் இல்லையா, அவனும் விடாம பிரேயர் சொல்லிக்கிட்டே மியூசிக் வாசிக்க திடீர்னு காத்தடிச்சு அங்க இருந்த புக்கெல்லாம் பறந்து போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அவனும் எழுந்து நின்னு ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ட்ரம்ஸ் கிழிஞ்சே போயிடுதுங்க. இருந்தாலும் அவன் விடாம ப்ரே பண்றான். ஜுகுன் விட்டு கொடுக்காத உன்னால முடியும், போராடு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் சிஸ்டரோ அவன் பேர் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால கடைசியா ஒரு பிரேயர் சொல்ல அப்படியே கருப்பு கலர்ல புகை வெளியில வருது. அதுக்கப்புறம் அந்த பேய் கம்ப்ளீட்டா அவன் உடம்பு விட்டு போகிறதுக்காக கடவுளோட நாமத்தெல்லாம் சொல்லி கேமிகின் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடம்புல இருந்து அப்படியே ஹைட்ராலிக் பிரஷர் மாதிரி அப்படியே பேய் கருப்பு கலர்ல வெளியில வரும். இப்போ அந்த இடத்துல அந்த பிரஷர் தாங்க முடியாம ஜெனரேட்டர் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே ஃபயர் ஆனதுனால ஒரு டியூப் முழுக்க எலிகள் இருந்துச்சு இல்லையா, மொத்தமும் வெளியில வர இந்த பக்கம் நெருப்பு எரிக்க ஆரம்பிக்குது. அப்ப அவங்களுக்கு ஒரு காட்சி மாதிரி வருது. இவங்க கடற்கரை ஓரமா நின்னுக்கிட்டு எவ்வளவு நடந்தாலும் இந்த கடல் மட்டும் நிறமாறாம நீளமாவே இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூகுன் வந்து என்னை காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்ல, இல்ல நீ விடாம போராடி திரும்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்பவும் இவங்க சுய நினைவுக்கு வராங்க. மிக்கேலி சிஸ்டரோ சோர்ந்து போய் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல இவங்கள பார்த்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்ட உடனே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு
தெரிஞ்சிருச்சு. நான் திரும்பவும் கேமிகின் இவனோட உடம்புல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவனை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்ல, சர்ச் பெல்ல 3 தடவை ரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அவனும் உள்ள வந்துடுறான். அவனோட ஹெல்ப்னால ஹிஜினை டக்குன்னு தூக்கிட்டு போ, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லும் போது நீங்க வரலையா அப்படின்னு மிக்கேலி சிஸ்டர் இவங்களை பார்த்து கேட்கவும் அவங்க கைய வயித்துல அந்த 2 சாவி இருந்துச்சு இல்லையா அதோட சேர்த்து புடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சாத்தான் இவங்களோட வயித்துக்குள்ள இருக்கு. அதனால சாவியால ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப சாக போறாங்கன்ட்டு மிக்கேலி சிஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சு போய் பயங்கரமா கதறி அழறாங்க. அங்கிருந்து போக மறுக்கிறாங்க. இருந்தாலும் ஜூனியா சிஸ்டர் சொன்ன உடனே கடகடன்னு அங்கிருந்து போறாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடமே எலிகள் ஸ்ப்ரெட் ஆனதுனால டிராபிக் அதிகமாயிடுது. கார்ல போக முடியாததுனால தூக்கிட்டு மீடியனை தாண்டி போகணும். சோ அப்படி போகும்போது மிக்கேலி சிஸ்டரோட ஒரு ஷூ கீழே விழுந்துருது. ஆனா விட்டு கொடுக்காம அவனை தூக்கிட்டு ஓடுறதுலே குறியா இருக்காங்க. ஒரு டர்னிங் மாதிரி வரும். அந்த இடத்துக்கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு பைக்காரன் வந்து அந்த ஷாமனோட கால்ல ஏத்த அவ்வளவுதாங்க அவன் அந்த இடத்துல விழுந்துடுறான். வேற என்ன பண்றது? மிக்கேலி சிஸ்டர் மட்டும் புடுக்குடுன்னு ஓடி போய் பெரிய பெல்ல கஷ்டப்பட்டு அடிப்பாங்க. ஒரு சவுண்ட் கேட்ட உடனே இந்த பக்கம் ஜினியா சிஸ்டர் காட்டுறாங்க. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு நீங்க என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த சாத்தான் அவங்க உடம்புல போறோம். அதே மாதிரி ஜூனோட உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரும். சோ இப்ப மொத்த சாத்தானும் இவங்க உடம்புல இருக்கு. அந்த பக்கம் மிக்கேலி சிஸ்டரும் 3 தடவை பெல் அடிச்சுட்டு கீழே வந்து பயங்கரமா கதறி அழ இவங்க பொறுமையா இனி இந்த சாத்தான் வெளியில வந்து எந்த ஒரு குழந்தையும் கொல்லக்கூடாது, என் கூடவே இது நெருப்புல கருகி சாகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க அலையா எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புக்குள்ள போய் அந்த சாத்தானையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மிக்கேலி சிஸ்டர் ஜினியா சிஸ்டர் இறந்ததை நினைச்சு பயங்கரமா தேம்பி அழறாங்க. இத பத்தி கேத்தலிக் சர்ச் முழுக்க பெருமையா பேசுறாங்க. அடுத்து மிக்கேலி சிஸ்டர் இது மாதிரி வாரியர்ஸ் ஆஃப் லைட்டா மாறி பேயோட்டுற சடங்குல ஈடுபட்டு இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. மீண்டும் நாளை சந்திப்போம்.